யார் அந்த சம்பவ செந்தில் மேம்? அவர் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அவர் ஒரு பேய் கோஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி சொல்லுங்க மேம். இந்த சம்பவ செந்தில் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்ல வந்து அவருக்கு செந்தில் ஓகே, அவர் வந்து பேசிக்காவே ஒரு அட்வொகேட். சரி, ஏன் இந்த சம்பவம் செந்தில் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சொல்லுவாங்கல்ல எச்சு போட்டா மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய எக்ஸ்பர்ட் தான் இந்த பர்சன். சொன்ன மாதிரி அவரை வந்து இந்த இடத்துல இருக்காரு, நொய்ட்டால இருக்காருன்னு சொன்னாங்க. அவரை தேடி இந்த கொலை வழக்குல தேடி நொய்ட்டா வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் போனாலும் அவர் இன்னுமே அவர் கிடைக்கல. அது இப்ப எங்கதான் இருக்காரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய 15 வருடங்களுக்கு முன்பான புகைப்படம் தான் இப்ப போலீஸ் இருக்கு. ஒரு ஐடென்டிட்டியே தெரியாம இருக்கவரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்றன்றது இட் இஸ் அ டஃபஸ்ட் டாஸ்க் அகைன். ஓகே, அப்படியே அந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கறத விட்டுட்டு அவரோட பிசினஸ் பண்ணுன்ற ஐடியாலஜி எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய ரவுடியா இருந்த கல்வெட்டு ரவியோட கூட்டாளியா இவர் மாறுறாரு. அந்த இப்ப நீங்க இவ்வளவு சொல்லுனீங்க, இத்தனை விஷயத்துல இவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னும் இருக்கு, லிஸ்ட் முடியல. இதுவே ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் ஒரு போலீஸ் கிட்ட வந்து மாட்டாம ஒவ்வொரு விஷயத்துக்கு கெச்சு போடுறாருன்னா அவர் போலீஸோட அதி புத்திசாலியா? போலீஸோட அதி புத்திசாலின்றது ஒண்ணு இல்ல. நிறைய பேர் என்கவுண்டர்ஸ்க்காக ஓடி ஒளிறாங்க. நிறைய பேர் எடுக்கிற ஒரு டேக் என்னன்னா, ஒரு 25 கொலை பண்ணிருப்பாங்க, 30 கொலை இருக்கும், அதாவது ஏதாவது அட்டெம்ப்ட் மர்டர் இல்ல மத்த கிரைம்ஸ் இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் வந்து பார்த்தா நான் திருந்தி வாழ முயற்சி பண்றேன் அப்படின்னு வந்துருவாங்க. இது எல்லாமே யாருக்காக பயந்து? காவல்துறைக்கும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, சம்பவ செந்தில் கைது சவால் ஆகியது போலீஸ்க்கு. ஏன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, எல்லாம் ப்ரொட்டஸ்ட்ல இறங்கிட்டாங்க. 2019 வரைக்கும் இந்த கதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப 2020ல அவரோட பேர் திரும்ப லைம் லைட்டுக்கு வருது, சம்பவ செந்திலோட பேர். வணக்கம். வணக்கம் மேம், இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து யார் அந்த சம்பவ செந்தில் மேம்? அவர் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அவர் ஒரு பேய் கோஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி சொல்லுங்க மேம். இந்த சம்பவ செந்தில் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்ல வந்து அவருக்கு செந்தில் ஓகே, அவர் வந்து பேசிக்காவே ஒரு அட்வொகேட் ஆக்சுவலி. ஓகே, செந்தில் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்ல ஈடுபட்டதுனால சம்பவம் செந்தில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் விஷயம் பேரா இருந்தது. ஓகே, அது காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவ செந்தில் அப்படின்னு மாற்றப்பட்டுருச்சு அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ரவுடிசம்ல இன்வால்வ் ஆகிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு அடமொழி இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக ஏதாவது செயின், பைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்றாங்களோ இல்ல வெட்டு அந்த மாதிரி என்ன ரிப்பீட்டடா ஹாபிச்சுவலா பண்றாங்களோ அந்த விஷயத்துல அப்படி இருக்கும். இவர் ஏன் அந்த சம்பவம், ஏன் சம்பவ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த சம்பவம்னா அது வேற கடவுள் கான்செப்டுக்கு போயிடும். அது சம்பவம்ன்றது வந்து அது மாறி மாறி ஒரு ட்ரெண்டியா அது சம்பவம் அப்படின்னு வந்துருச்சு அந்த இடத்துல. சரி, ஏன் இந்த சம்பவம் செந்தில் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சொல்லுவாங்கல்ல ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய எக்ஸ்பர்ட் தான் இந்த பர்சன். ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கிரைமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அங்க இருந்து குத்தனாலும் ஒருத்தவங்கள, அங்க இருந்து ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்டாலும் அதே தண்டனை தான், பின்னாடி இருந்து எல்லாமே தெரிஞ்சு அமைதியா இருந்தாலும் தண்டனை தான். ஓகே, அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு கொடுத்தாலும் தப்பு தான். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிரைம் வந்து கான்ஸ்டியூட் பண்ற விஷயமா இருக்கும். மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலி எக்ஸிக்யூஷன். ஓகே, இந்த இடத்துல கத்தி எடுத்து குத்துறவனுக்கும் இது 4மே இருக்கும். ஓகே, அந்த இடத்துல சும்மா கூட நிக்கிறவனுக்கும் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த விஷயம் தெரியும், குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதும் தவறு தானே அந்த இடத்துல. இன்னொன்னு, பின்னாடி இருந்து பிளான் போட்டு கொடுக்கறதே அந்த பர்சன் தான் பிள்ளையார் சொல்லி போடுறதே அந்த விஷயத்துக்கு. இது பிளான் ஏ பிசி, இது வாக்காலனா இது வாக்காலனா இது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் தான் வந்துட்டு இந்த சம்பவ செந்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதனாலதான் நிறைய வாட்டி அவர் வந்து திரும்ப 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 அவர் தப்பிச்சுட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய கூட்டாளிகள்னால அவரோட பேர் இன்க்ளூட் பண்ணப்படுது இந்த இடத்துல. அவர் மீது கிட்டத்தட்ட 4 கொலை வழக்குகள் உட்பட 10 குற்ற வழக்குகள் இருக்கிறதா ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல. பிளஸ் அவர் வந்து இந்த ரீசன்ட் டைம்ல வந்துட்டு நொய்டால இருக்காரு அப்படின்னும் அவரை பிடிப்பதற்காக 15 தனிப்படைகள் அமைச்சதாகவும் சொல்லப்படுது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறப்புக்கு அப்புறம், கொலைக்கு அப்புறம், அது ப்ரூட்டல் மர்டர் ஜூலை 5, 2024, அந்த மர்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரும் உள்ள சேர்க்கப்பட்டார். இவர் ஏன்னா ஒரு கிரைம் அப்படின்னும் போது நமக்கு எடுத்தோடனே ஒரு பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்றது அந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அவங்கள ஒரு லூப் எடுத்து அப்புறமா அவங்கள வந்து இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது தான் இதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் சஸ்பெக்ட் உள்ள கொண்டு வரப்படுவாங்க இந்த இடத்துல. அப்படி ஸ்டில் ஒரு மெயின் சஸ்பெக்ட் இடத்துல வைக்கப்பட்டிருக்க பர்சன் தான்
இந்த சம்போ செந்தில். நீங்க சொன்ன மாதிரி அவரை வந்து இந்த இடத்துல இருக்காரு, நொய்ட்டால இருக்காருன்னு சொன்னாங்க. அவரை தேடி இந்த கொலை வழக்குல தேடி நொய்ட்டா வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் போனாலும் அவர் இன்னுமே அவருக்கு கிடைக்கல. அது இப்ப எங்க தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 15 வருடங்களுக்கு முன்பான புகைப்படம் தான் இப்போ போலீஸார் கிட்ட இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சிருப்போம். அந்த கேரளாவில் நடந்த தாய் மற்றும் இரட்டை குழந்தைகள் மர்டர்ல வந்து கிட்டத்தட்ட 19 வருடங்கள் கழித்து ஏஐ மூலியமா அந்த போட்டோ அப்லோட் பண்ணி அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் இதில் பண்ணாதான் உண்டு. ஓகே, தட் டு த பர்சன் ஷுட் பி ஆக்டிவ் இன் எனி சோஷியல் மீடியா. இருந்தால் தான் அந்த மேட்சிங் ப்ராசஸ் அங்கே நடக்க போகுது. பட் இவ்வளோ பேருக்கு இந்த இடத்துல வந்து ஏன்னா அதாவது ஒரு கொலை அந்த இடத்துல ஓகே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய திருடனும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லூப் கொடுத்துட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இவர் இஸ் பீன் யூஸ் டு இட் அந்த இடத்துல. அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்களை தான் இது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஐடென்டிட்டியே தெரியாமல் இருக்கவரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறன்றது இட் இஸ் அ டஃபஸ்ட் டாஸ்க் அகைன். ஓகே, அவர் இன்னுமே வந்து ஷேடாவா தான் இருக்காரு. அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே ஒரு போட்டோஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டான போட்டோஸ் எதுவுமே இல்ல. அது என்ன காரணம் மேம்? அதுக்கு வந்து அவர் ஈடுபட்ட சம்பவங்கள் தான் காரணம். ஓகே, அதுக்கு முன்னாடி யார் இவர் எங்கேருந்து வந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கட்டம் வரைக்கும் இவரோட லைஃப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இவர் எப்படி சேஞ்ச் ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு இவர் அடுத்தடுத்து ஈடுபட்ட ஒரு சம்பவங்களே அவர் அப்படி மாத்திருச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா இவர் இங்கே சொல்ல போனால் பார்த்தா மெயினாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் தான் இவர் வெளியே பெருசாக பேசப்பட்டார். பட் அதற்கு முன்னாடியே இவர் நிறைய வழக்குகளை இவர் வந்து உள்ள வந்து பேசப்பட்ட ஒரு நபராக தான் இருக்காரு. தூத்துக்குடி மாநாடு தண்டுபத்தி அப்படின்ற கிராமத்தை வந்து பூர்வீகமாக கொண்ட பர்சன் தான் இந்த சம்போ செந்தில். ஓகே, செந்தில் அப்படிங்கிற பர்சன் அவர் வந்து பை ப்ரொஃபஷன் இஸ் அன் அட்வொகேட். எங்கே அவருக்கு அந்த கனெக்ஷன் வருது அப்படின்னா இந்த வெங்கடேஷ பண்ணையார் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ வெங்கடேஷ பண்ணையாரோட ரிலேட்டிவ் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் ரிலேட்டிவ் ப்ளஸ் வந்து இந்த நெருங்கிய ஒரு தொடர்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெங்கடேஷ பண்ணையாரோட அட்வொகேட் டீமில் இவரும் அந்த இடத்துல இருந்திருக்கார். ஓகே, ஏன்னா எல்லாருமே ஒரு அட்வொகேட் டீம் இருக்கணும் போது ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஜாதி ரீதியாகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டில் பேஸில். இல்லை என்னோட ரிலேட்டிவ்ப்பா என்னோட சொந்தக்காரங்க இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உள்ளே கொண்டு வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இவரும் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வெங்கடேஷ பண்ணையார் மூலியம் இவருக்கு ரவுடிஸ் கான்டாக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, ரவுடிஸ் கான்டாக்ட். அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஆனால் அவரோட முழுக்க அவரோட எய்ம் என்னவா இருந்ததுன்னா அந்த அட்வொகேட் முடிச்சிட்டாரு ப்ளஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட முழுக்க எய்மாக இருந்ததாக அங்கே சொல்லப்படுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கே 2003 செப்டம்பர் அந்த பீரியடில் 2003 செப்டம்பர் 26 அன்னைக்கு நுங்கம்பாக்கம் வந்து ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த வெங்கடேஷ பண்ணையார் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறார் அந்த இடத்துல. இதுதான் இந்த இவர் செந்தில் லைஃப்பில் எடுத்த ஃபஸ்ட்டு டான். சம்போ செந்தில் அவர் லைஃப்பில் எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுது அந்த இடத்துல. எனக்கு கூடவே இருந்தவர் எல்லாமே ரிலேட்டிவ் வேறு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஈடாகி அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய ரவுடியாக இருந்த கல்வெட்டு ரவியோட கூட்டாளியாக இவர் மாறுறாரு அந்த இடத்துல. இந்த ரவுடிசம்குள்ளே அப்படியே அந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத விட்டுட்டு அவரோட பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியாலஜி எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப அது கேங் வர மாறுது இந்த இடத்துல. ஏன்னா ரவுடிசமில் மெயினை வந்துட்டு இவங்களான்னும் போது தான் நிறைய கொலைகள் நடப்பதற்கான பேசிக் ரீசனாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த கல்வெட்டு ரவியோட முக்கிய எதிரிகளான காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணி இந்த 2 குரூப்பு கேங்காக இந்த இடத்துல வந்து இதுவாகுது. இப்படி இது இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வாட்டி இந்த காக்காத்தோப்பு ரவியும் சிடி மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்வெட்டு ரவியை வந்துட்டு கொலை பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ட்ரை பண்ணும் போது இந்த சம்போ செந்தில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து களத்தில் குதித்து அவரை வந்து காப்பாற்றுறாரு. இவரை வந்துட்டு கல்வெட்டு ரவியை காப்பாற்றுறாரு. காப்பாற்றுறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அப்புறம் தான் நிறைய சம்பவங்களில் வந்துட்டு அவர் மூளையாக செயல்பட ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல. அதாவது பிரெயின் பிஹைண்ட் த ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் வரும். கூட்டு சதியாக சேர்ந்து தான். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கலாம், ஒருத்தவங்க அதுக்கு கத்தி வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒருத்தவங்க வந்து அவங்க வெளியில் போக விடாமல் அந்த இடத்துல தடுத்து நிறுத்திருக்கலாம், ஒருத்தவங்க காலை கையை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்கலாம். இதுதான் கூட்டு சதியாக சேர்ந்து IPC 120B நம்ம சொல்லுவோம் கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஸோ ஒர்க் அஸ் அன் பிரெயின். எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு முன்னாடி ஸ்டெப்பாக இவர் தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைம்லேருந்து. இந்த கல்வெட்டு ரவியை காப்பாற்றினதுலேருந்து
அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. ஸோ இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா ஃபாலோ அப் ஆகுது. ஃபாலோ அப் ஆகிட்டு காஞ்சிபுரமில் வந்து சுண்ணாம்பேடு அப்படிங்கிற இடத்துல 3 கோடி ரூபாய் கேட்டு ஒரு வழக்கறிஞரை சுட்டு கொள்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்போரூரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராகிய ரவீந்திரகுமாருக்கு கொலை மிரட்டல். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தையால்பேட்டை ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி, ஓகே, பாலாஜியின் கூட்டாளியான விஜயகுமாரை வெட்டி கொன்ற விவகாரம், இது எல்லாத்துலேயும் வந்துட்டு மூளையாக இவர் தான் செயல்பட்டார். அதாவது பிளான் வந்து போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு அப்புறமும் கண்காணிப்பு வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருப்பா, ஹி இஸ் இன்வால்விங் ஆல் சச் லைக் கிரிமினல் ஆக்ட், சீரியஸ் கிரைம் ஆக்ட்டு. ஸோ அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்காணிப்புக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஏ கேட்டகரிக்கு கொண்டு போகுது அந்த இடத்துல. ஓகே, இது இப்படியே ஆகுது. இப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2018 அதுவுமே நம்ம எல்லாரையுமே உலுக்கிய ஒரு விஷயம்னு சொல்லணும். சென்னை பாரிஸ் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட பகலில் ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அதில் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இவர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாரு. அது வரைக்கும் சஸ்பெக்டாக மட்டும் இருந்தவர், கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே மட்டும் இருந்தவர், அதுக்கப்புறம் முதல்ல வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வரப்படுறாரு அப்படின்னா முதற்கட்டமாக அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்போ ஒரு அலுமினியம் நிறுவனம் வச்சுருக்கார். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இவரோட ஒரு பெரிய ஒரு எய்ம் லிஸ்ட்டில் இருந்தது இல்லையா. அதனால் இவர் வந்து ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. அந்த நிறுவனத்தில் ஊழியர்களாக இருந்த சிலர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணவங்க கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா வாக்குமூலம் வாங்குறாங்க. வாக்குமூலம் வாங்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இல்லைங்க சம்போ செந்திலும் வந்துட்டு இன்க்ளூடட் இன் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லினீங்க, இத்தனை விஷயத்துல இவ்வளோ தான் இருந்திருக்கு, இன்னும் இருக்கு லிஸ்ட் முடியல. ஆமாம், இதுவே ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் ஒரு போலீஸ் கிட்ட வந்து மாட்டாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கு கெச்சு போடுறாருன்னா அவர் போலீஸோட அதி புத்திசாலியாம. போலீஸோட அதி புத்திசாலின்றது ஒன்று இல்லை. இப்போ நிஜமாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்குது. நிறைய பேர் என்கவுண்டர்ஸ்க்காக ஓடி ஒளிறாங்க. நிறைய பேர் எடுக்கிற ஒரு டேக் என்னன்னா ஒரு 25 கொலை பண்ணியிருப்பாங்க, 30 கொலை இருக்கும், அதாவது ஏதாவது அட்டெம்ப்ட் மர்டர் இல்லை மற்ற கிரைம்ஸ் இருக்கும். பட் ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் வந்து பார்த்தா நான் திருந்தி வாழ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு வந்துருவாங்க. இது எல்லாமே யாருக்காக பயந்து? காவல்துறைக்கும் நீதிக்கும் பயந்து தானே அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவர் ஏன் மெயின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷேடோ அந்த கான்செப்ட் தான் மறைவாகவே மறைஞ்சு வாழ்கிற ஒரு ரீசன்னால் தான். ஏன்னா இப்படியும் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு எங்கேயாவது ஒரு இடனா ஒரு இருக்கும் போது அந்த ஒரு தைரியம் வரும் இல்லையா, சரிப்பா நம்மளை கண்டுபிடிக்கல, ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் மீ அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸோ இல்லை ஒரு விஷயமோ வரும் இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இது 2018 விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவரோட விஷயம் போகுது. ஐ மீன் சென்னை மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருப்போரூர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே மாறுது. இப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஒரு இயராக ஆரம்பித்து 2019 ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது அவரால். 2019 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூர் காருக்குள்ளே வச்சு ஜேம்ஸ் பால் அப்படிங்கிற ஒப்பந்ததாரரை வந்து கொல்லப்பட்ட வழக்குலையும் இந்த கும்பலுக்கு ஆக்சுவலி ஒரு 15 பேரை வந்துட்டு உள்ளே வந்து கொண்டு வராங்க. அந்த கேஸ்லேயும் உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒப்பந்ததாரர் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர், இந்த பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் கான்ட்ராக்டர் எதிரியாக வராங்களோ இல்லை யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிஸ்னஸ் பீப்புளாக இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறது, இல்லைனா அவங்கள வந்து கொலை பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம், அடுத்த ப்ராசஸ் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லப்படுது. திரும்ப சென்னை திருவற்றியூர் ஒப்பந்ததாரரான கார்த்திகை வந்து மிரட்டி மாமூல் கேட்ட புகாரில் இந்த சம்போ செந்தில் உட்பட 13 பேர் மீது போலீஸார் வழக்கு பதிவு. இது எல்லாம் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் போலீஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சம்போ செந்திலை வந்துட்டு நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வராங்க. பட் அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வள்ளியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க செம்மனை அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு பொய் வழக்கில் வந்து ஒரு காவல்துறை ஒரு அட்வொகேட்டை வந்து கைது செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை கடத்தி சென்று தாக்கியதாகவும் வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அப்போது இது என்ன ஆகுதுன்னா இவருக்கு ப்ளஸ் ஆகிடுது சம்போ செந்திலுக்கு. இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குது இல்லையா, நடக்கும் போது ஏற்கனவே போலீஸ் வந்து அந்த திருநெல்வேலி இன்சிடெண்ட் பொய் வழக்கு போடுறாங்க, கடத்திக்கிட்டு போக பார்க்குறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான சர்ச்சைகள் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஒரு போராட்டங்கள் அங்கே போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னை பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த சென்னை பாரிஸ் மர்டரில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது. பிகாஸ் அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களே அந்த இடத்துல வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா சம்போ செந்தில் கைது சவால் ஆகியது போலீஸ்க்கு. ஏன்னா அந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே எல்லாம் ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. அதாவது சம்போ செந்தில் அவர்களை வந்துட்டு பொய்யா இது பண்ண பார்க்குறாங்க, அவர் மீது வந்து பொய்யாக கூண்டாஸ் போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே இதில் வந்து போராட்டத்துக்குள்ளே இறங்கிட்டதுனால போலீஸ்க்கு வேறு வழி இல்லாமல்
அங்கே வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணலை. இது 2019 வரைக்கும் இந்த கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2020 அவரோட பேர் திரும்ப லைம் லைட்டுக்கு வருது, சம்போ செந்திலோட பேர். எதனால் வருது அப்படின்னா, இந்த அண்ணா சாலையில் இருக்க காக்கா தோப்பு பாலாஜி, சிடி மணி, ஓகே, அவங்க 2 பேரும் போகிற காரில் வந்து இவர் வெடிகுண்டு வீசுகிறாரு. அந்த இடத்துல வெடிகுண்டு வீசிய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டதாக மதுரை கிரிமினல் கோர்ட்டில் ஒரு 4 பர்சன்ஸ் வந்து அங்கே சரண்டர் ஆகிறாங்க. நாங்கள் தாங்க குண்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு விஷயம் இல்லையா, இப்போது ஏதாவது குற்ற சம்பவம் நடந்துட்டு சரண்டர் ஆகுறது ஒன்று, இல்லை போலீஸாக தேடி போய் கண்டுபிடிக்கிறது ஒன்று, இல்லை ரொம்ப காலமாக அப்ஸ்கேண்டாக இருந்து சில இடத்துல தப்பிக்க போகும்போது என்கவுண்டர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் திரும்ப சம்போ செந்திலோட பேர் ரொம்ப பெருசாக அடிப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசாரணை பண்ணாங்க இல்லையா, அந்த விசாரணையில் வந்து ஈஷா அப்படிங்கிற பர்சனும், அதாவது ஈஸ்வரன் என்கிற ஈஷா அப்படிங்கிற பர்சனும், எலி யுவராஜ் அப்படிங்கிற பர்சனும் 33 வயசு 2 பேருக்கும். ஓகே, இவங்க தான் சம்போ செந்திலோட கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு சந்தேகம் வந்து போலீஸ் வந்து சந்தேக வலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. சரி, போலீஸ் இவங்களையும் சந்தேக வலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியும் சம்போ செந்தில் பேர் அடிப்படுது, அதாவது அந்த சென்னை பாரிஸ் கொலை வழக்குலையும், இப்போ இந்த வழக்குலையும் த்ரூ இந்த ஈஸ்வரன் மூலியமாகவும் இந்த யுவராஜ் மூலியமாகவும் வந்து அந்த இடத்துல பேர் அடிப்படுது. பட் அப்போ தான் வந்துட்டு சம்போ செந்திலை ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேயே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, ஸ்ரீலங்கா, நேபாள், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி மாறி 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 அங்கே இருந்து இந்த கொலைகளுக்கான ஸ்கெட்சஸ் மட்டும் இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, இவங்க 2 பேரையும் போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, இந்த 2 பேரும், அவங்க 2 பேர்கிட்டையும் போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க. உண்மையை எல்லாம் போலீஸோட நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க இருக்கும் போது நீங்கள் எந்த விதத்தில் அதுக்கு சம்மந்தம், நீங்கள் உண்மையை சொல்லிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒரு அப்ரூவர் லைக் கான்செப்டில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கேட்பாங்க. பட் அவங்க சொன்ன விஷயம் தென் அகைன் ஒரு நாள் சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்லைங்க, நான் சொன்ன அதே டைலாக் தான், நாங்கள் திருந்தி வாழணும்னு முயற்சி பண்ணுறோம், எங்களை அங்கே விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இந்த பல்லாவரம், அந்த ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, பழைய பல்லாவரம் தான் அவரோட இருக்க இடம். அவர் மேலே 5 கொலை உட்பட 23 குற்ற வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி இந்த புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ரவுடி எலி யுவராஜ், அவர் மீது பார்த்திங்கன்னா 6 கொலை உட்பட 16 குற்ற வழக்குகள் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வருடம் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்து தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க, எங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இங்கே கிடையாது, ஸோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் சிங்கப்பூர், நேபாள், இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து அவர் தப்பிச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் டெத்துக்கு அப்புறம் அவரோட பேர் வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு இந்த இடத்துல. இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை அவரோட விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இது வந்து ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு வந்து பழிவாங்கும் ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. ஓகே, ஏன்னா இவங்களுக்கு இதுக்காக தான் இந்த கொலை வந்து பண்ணப்பட்டது அப்படின்னும், அதற்கு வந்துட்டு அவரோட தம்பி ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு, மைத்துனர் அருண் அண்ட் தென் மனைவி அஞ்சல, ஓகே, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சம்போ செந்திலை தங்களுடைய பிளான்ல இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, என்னதான் பிளான்ல இணைச்சிக்கிட்டாலும் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தோன்னா, திரும்ப அப்போதான் அந்த சொல்லுவாங்கள்ல, கிணறு வெட்ட போனப்போ பூதம் கிளம்பின கதையா, அப்போ தான் என்ன இன்னொரு விஷயம் இங்கே பெருசாக பேசப்பட்டது அப்படின்னா, இந்த சம்போ செந்தில் வந்துட்டு இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, பழைய இரும்பு பொருட்கள்லாம் வாங்கி விற்கிற ஒரு விஷயம், அதில் தான் முன்னாடி நம்ம இந்த ஒப்பந்ததாரரை கொலை பண்ணுறது, மிரட்டுறது, அந்த விஷயம்லாம் பண்ணார் இல்லையா, அந்த பிஸ்னஸை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டேக் ஓவர் பண்ண இருந்ததாகவும், அதனால் தொழில் ரீதியாக இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது வந்துட்டு ஒரு விதமான அங்கே ஒரு பகை ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துல. அதனால் சரி, இவங்க 3 பேரும் வந்து கேட்கும் போது இவரும் உள்ளே சேர்ந்து இப்படி தான் இவர் இந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய திரும்ப மூளையாக இருந்தார். ஏன்னா இவர் இங்கே ஃபீல்டுக்கு வரல, எந்த விதத்துலையும் ஃபீல்டுக்கு வரல, பட் இந்த பிளான் பக்காவாக போட்டு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இவர் இப்போது மெயின் சஸ்பெக்ட் ஆஃப் திஸ் லைக் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டெத்து கேஸில் கருதப்படுற ஒரு பர்சனாகவும் தேடப்படுற ஒரு பர்சனாகவும் இன்னைக்கு சம்போ செந்தில் மாறி இருக்காரு. நீங்கள் சொன்னீங்க, யாராக இருந்தாலும் சட்டத்துக்கும் போலீஸுக்கும் பயந்து ஒரு கட்டத்தில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருந்த ஒருத்தர் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் மேம்? அவர் கூட இருந்த ஒருத்தர் வந்து போலீஸ்னால என்கொயர் பண்ண ஒரு காரணமா, இல்லை இதனால பணங்கள் நிறைய வர்றதுக்கு காரணமா? இங்கே வந்து காரணங்கள் எதுவும் வேணால் சொல்லலாம். ஒன்று, நம்ம சொன்ன மாதிரி வெங்கடேஷ பனியார் உறவினர், ஓகே, அவர் கூட இருந்தே இவர் வந்துட்டு
என்ன நடக்குது ஏதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்றைக்கி நீங்கள் காமனாக யோசிங்களா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், நம்ம கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒன்று அப்படின்னாலும் நமக்கு முதல்ல கோவம் வரும். அது கொலை பண்ணுற அளவுக்கு இல்லைனாலுமே நம்மளுக்கு கூட இருக்கவங்களை யாராவது திட்டாலுமே யாராவது அடிச்சிட்டாலுமே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி என்னோட ஃப்ரெண்டை என்னோட சொந்தக்காரரை நீ அடிக்கலாம் இது பண்ணலாம்னு சொல்லி ஒரு காமன் பர்சனுக்கு அந்த இடத்துல ஒரு கோவம் வரும். அது சில இடத்துல குற்ற சம்பவமாகவும் மாறும். அந்த இடத்துல அவசரத்தில் பண்ணிட்டேன், கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கப்படுற ஒரு விஷயமாகவும் இது இருக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, ஆரம்பித்து அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரவுடிஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா இன்றைக்கி பீங் அன் அட்வொகேட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வொகேட்ஸ்க்கு த்ரெட்டனிங் வர்றதையும் பார்க்க முடியும். இந்த இப்போது எடுத்துக்கோங்க, ஒரு கேஸ் எடுத்துக்கோங்களேன், இந்த பக்கமும் ரவுடிசம் இந்த பக்கமும் ரவுடிசம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒருத்தருக்காக போகும்போது அந்த இடத்துல வின் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்லேருந்து கண்டிப்பாக அந்த விஷயம் வரும். இல்லை அப்படின்னா அந்த கேஸே ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் வின் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓன் லைக் கிளைண்ட் கிட்ட இருந்தே வந்துட்டு அங்கே ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் வரதை பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இதை எடுத்துக்க முடியும். மோர் தென் அ நோன் பர்சன், ஒரு ரிலேட்டிவ் அதுக்காக உள்ளே போய் அந்த மன உளைச்சலை பார்த்து அவரோட கூட திரும்ப இன்னொரு அட்டெம்ப்ட் நடக்க போய் அங்கே காப்பாற்றி அந்த விஷயத்துலேருந்து தான் அவரோட ஒரு பிகினிங் பாயிண்ட் அங்கே இருந்துச்சு. ஓகே, இவர் வந்து நிழலாவே வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் சொன்ன மாதிரி இவருக்கு குடும்பங்கள் இருக்கா, இந்த ஒய்ஃப் குழந்தைங்க அந்த மாதிரி குடும்பங்கள்? அந்த மாதிரி இவரோட பர்சனலை பற்றி இங்கே எந்த தகவலுமே இல்லை, சரிங்களா. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இவர் அந்த ப்ரொஃபஷன் வைஸ் இந்த மாதிரி வைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு பெருசாக லைம் லைட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சனல் இருக்கும், ஒய்ஃபு திரும்ப வந்து அவங்க பசங்க வர்றது பழி வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பெருசாக பர்சனல் டீடைல்ஸ் வெளியே வந்துட்டு வராத அளவுக்கு பார்த்துப்பாங்க இந்த இடத்துல. இல்லைனா நமக்கே தெரியுமே அந்த இடத்துல போலீஸ் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இல்லைனா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரையாவது வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இவர் விஷயத்தில் நடந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்ஸுமே இங்கே இல்லை. நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.